என்ன இருந்தாலும் நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி இல்ல. என்னதான் இவங்க கொஞ்சம் கொஞ்சம்னு கொஞ்ச நாளும் அங்க வீட்ல மைனிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு, அண்ணனை பார்த்தா பயந்துக்கிட்டு, ஆத்தா கிட்டயும் ஐயா கிட்டயும் வம்பிழுத்துக்கிட்டு, அது நல்லா இருக்கும். இது நல்லாவே இல்ல. எப்பதான் நம்ம வீட்டுக்கு போறது? எம்கே, வா வா. இந்தாங்க பால் பூஸ்ட் போட்டு கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. பூஸ்டா? யார் கேட்டு பூஸ்ட் போட்ட? எனக்கு ஹார்லிக்ஸ் தான் வேணும். கொமட்டிலே குத்திடுவேன். எங்க அண்ணனுங்க கிட்ட எங்க மைனி கிட்ட காட்டின வேலையெல்லாம் என்கிட்ட காட்டக்கூடாது. என்னடி மிரட்டுற? அப்புறம் என்ன, இதை கொண்டு வந்தா அதை கொண்டு வாங்குறது, அதை கொண்டு வந்தா வேற கொண்டு வாங்குறது, இதெல்லாம் அங்கேயோட நிப்பாட்டிக்கிடணும். என்கிட்ட எல்லாம் இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட கூடாது. நான் என்ன கொண்டு வரேனோ அதைத்தான் குடிக்கணும். அங்க நம்ம வீட்ல தினமும் பூஸ்ட் தானே குடிப்பீங்க? ஆமா குடிப்பேன், அதுக்கு என்ன? ஆ, அதனாலதான் நானும் பூஸ்ட் கொண்டு வந்தேன். ஒழுங்கு மரியாதையை வாங்கி வாயில ஊத்துங்க. அங்க நான் என்ன வேணாலும் குடிப்பேன், எப்படி வேணாலும் இருப்பேன். ஆனா இது என் மாமியார் வீடு. நான் என்ன கேட்கறேனோ அதைத்தான் கொண்டு வரணும். அப்படியெல்லாம் கொண்டு வர முடியாது. நான் கொண்டு வந்ததை குடிங்க, குடிச்சிட்டு ஒழுக்கமா தூங்குங்க. முடியாது. நான் இப்பவே வெளியே போய் என் மச்சாங்க கிட்ட சொல்லுவேன். என்ன சொல்லுவீங்க? பூஸ்ட் குடின்னு சொல்லி என்ன கொடுமைப்படுத்துறா உங்க தங்கச்சின்னு சொல்லுவேன். அப்படின்னா நானும் சொல்லுவேன். நீ என்ன சொல்லுவ? நீங்க என்ன ரேப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவேன். என்னது? ஆமா, என் விருப்பம் இல்லாம என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டு என்னை கொடுமைப்படுத்துனீங்கன்னு சொல்லுவேன். அதனால அடுத்த மாசம் என் வயித்துக்குள்ள பாப்பா வரப்போகுதுன்னு சொல்லுவேன். என்னடி சொல்ற? என்ன சொல்ற? ஆமா, அதானே நடந்தது, அதைத்தான் சொல்லுவேன். ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என் புருஷங்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளவு மரியாதை. ஆனா நானே உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வைங்க, அப்புறம் உங்க நிலைமை என்னங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. யோசிச்சு பார்த்துட்டு இப்போ இந்த ரூமை விட்டு வெளியே போங்க. என்னடி ஒரு பூஸ்ட் குடிக்க வைக்கிறதுக்கெல்லாம் இப்படி மிரட்டுற? பின்ன எப்போ நீங்க இதான் குடிப்பீங்கன்னு சொல்லி தான் நான் இதை கொண்டு வந்தேன். ஒழுங்கு மரியாதையா வாங்கி குடிங்க. ஆமா, அடுத்த மாசம் பாப்பா வரும்னு எப்படி கன்ஃபார்மா சொல்ற? ஆமா வரும், எனக்கு தெரியும். அதான் எப்படி? ஜோசியம் பார்த்தேன். ஜோசியம் பாத்தியா? எப்போ? ஆமா, ஒரு நாளைக்கு பார்த்தேன். சரி, என்ன சொன்னாங்க? 2026 நீங்க அப்பா ஆயிருவீங்கன்னு சொன்னாங்க. ஆ, நிஜமாவா? ஆமா, நிஜமாதான். அப்படி வச்சுக்கிட்டாலும் அடுத்த மாசம்னு எப்படி எக்ஸாக்டா சொல்ற? எல்லாம் ஒரு கணக்கு தான். என்ன கணக்கு? அதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு புரியாது, பொம்பளைங்களுக்கு தான் புரியும். அப்படின்னா அது என்ன கணக்குன்னு எனக்கு சொல்லிக் கொடு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒன்றும் கலட்ட போறதில்ல. ஒழுங்கா அந்த பூஸ்ட்டை குடிச்சிட்டு தூங்குங்க. அப்புறம் இந்த பருப்பு கடையிற வேலையெல்லாம் எங்க அண்ணனுங்களோட வச்சுக்கிடணும். என்கிட்ட எல்லாம் அப்படி வந்தீங்க பிச்சு போடுவேன் பிச்சு. என்னடி? ஆமா, ஏதோ என்னால முடியாததை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி தான் நான் இப்ப பேசாம விட்டுட்டு இருக்கேன். நீங்க எங்க அண்ணனுங்களை படுத்தி வைக்கிறத பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கேன். ஆனா அதே வேலையை என்கிட்ட காட்டணும்னு நினைச்சீங்க, இந்த வெண்ணிலா யாருன்னு நான் உங்களுக்கு காட்ட வேண்டி வரும். சரி 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 வெண்ணிலா, கோவப்படாத. நம்ம எல்லாம் அப்படியா பழகி இருக்கோம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் நீயும் நானும் எவ்வளோ குட் ஃப்ரெண்ட்ஸ். ஞாபகம் இருக்கா உனக்கு? ஓ, ஞாபகம் இருக்கு. ஆ, உனக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் எப்படியெல்லாம் எகிரி குதிச்சு இங்க உன்னை பார்க்க வந்தேன். பாரு பாரு, இப்ப நீ நின்றுட்டு இருக்கேல, அதே இடத்துல தானே நான் ஒரு நாள் நின்றுட்டு இருந்தேன். இப்ப நான் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல தான் நீ உட்காந்துட்டு இருந்த. அப்படியெல்லாம் பழகி இருக்கோமே, அதெல்லாம் மறந்துட்டு இப்படி நீ என்ன திட்டலாமா? திட்டக்கூடாதுன்னா ஒழுங்கா குடிங்க அதை. நீ சொன்னா நான் குடிக்க மாட்டேன், நான் சொல்லுவேன். இதான் குடிச்சிடுறேன். பூஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. ம், இதை ஒழுக்கமா முதல்லயே செஞ்சிருந்தா இவ்வளோ பிளாக்மெயிலுக்கு வேலை இருந்திருக்காதுல்ல எனக்கு. ம், குடிங்க குடிங்க, குடிச்சிட்டு தூங்குங்க. ஓகே நிலா, காலையில என்னை சீக்கிரம் எழுப்பி விடு. என்ன, மைனி எஃப்எம் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசணும். ம், சரி. வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள மைனியை தேடுதா? ஆமா. சரி, அப்ப காலையில சீக்கிரமா எழுந்துச்சு மைனிக்கிட்ட பேசிட்டு குளிச்சு ரெடி ஆயிட்டு உங்க தங்கச்சியை போய் பார்த்துட்டு வருவோம். என்ன? எங்க போய்? எதுத்த வீட்டுக்கு. எதுக்கு? என்ன எதுக்கு? அவளை எதுக்கு நான் போய் பார்க்கணும்? எதுக்கு பார்க்கணும்னா, மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கால பிறந்த வீட்டுல இருந்து, அப்ப போய் பார்க்கணும்ல அண்ணங்காரே நீங்க. அப்படின்னா அவ மட்டும் வந்து என்னைய பார்த்தாளா? நான் எதுக்கு அவளை போய் பார்க்கணும்? இப்படித்தான் சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருந்தேன்னா கொமட்டிலே குத்திடுவேன். என்னடி நீ எதுக்கு எடுத்தாலும் திட்டுற? ஆமா, எல்லாமே நான் தான் செய்யணுமா? எனக்கு யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்களா? இப்ப யார் உங்களுக்கு என்ன செய்யாம விட்டாங்க? எல்லாரும் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. செஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அப்ப நீங்களும் உங்க கடமையை செய்யணும்ல. ஒழுங்கு மரியாதையா காலையில சீக்கிரமா குளிச்சு ரெடியாகி என் கூட வர்றீங்க பாத்துக்கோங்க.
ஆனாலும் நீ ரொம்ப தான் மிரட்டுற. யாருகிட்ட பேசுறோங்கிறத மறந்துட்டு பேசுற. ஒன்றும் மறக்கல, என் புருஷன்கிட்ட தான் பேசுறேங்கிற நினைப்போட தான் பேசிட்டு இருக்கேன். காலையில குளிச்சு ரெடியாகி எங்க அண்ணன் வண்டி எடுத்துட்டு போய் பஜார்ல கொஞ்சம் பழம் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. அது வேற எதுக்கு? அவங்க வீட்ல என்ன அதெல்லாம் இருக்காதா? அவங்க வீட்ல இருந்தாலும் இல்லாட்டினாலும் அண்ணன் நீங்க போகும்போது வெறுங்கையோடயா போறது? ஆ சரி, அப்படின்னா மத்தியானம் தான் அத்தை நிறைய பழம் வாங்கிட்டு வந்தாங்க, அதுல கொஞ்சம் எடுத்துட்டு போலாம். பிச்சிருங்க பிச்சு. ஒழுங்கா காலையில ரெடி ஆகி பஜாருக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் பூ எல்லாம் வாங்கிட்டு வரீங்க, கூட கொஞ்சம் ஸ்வீட்ஸும். நிலா, காலேஜுக்கு போகணும், அங்க போயிட்டு வந்தா லேட் ஆயிடும். ஆமா, உங்க தங்கச்சி வீடு 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு, லேட் ஆகுறதுக்கு. இந்த இருக்கு எதிர்த்த வீடு, ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? சரி, அப்படின்னா நாளைக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்ஸ் பூ எல்லாம் வாங்கிட்டு அவ வீட்டுக்கு போனோம்னா நாளை கழிச்சு அவ எல்லாமே வாங்கிட்டு இங்க வருவாளா? அவளுக்கு நீங்க அண்ணனா, உங்களுக்கு அவ அண்ணனா? அவளுக்கு தான் நான் அண்ணன். தெரியுதுல்ல, அப்ப சொல்றத மட்டும் செய்யுங்க. இதெல்லாம் அநியாயம். நான் மட்டும் செய்யணும், அவன் எனக்கு செய்யக்கூடாதா? அவளுக்கு ஏற்கனவே 2 அண்ணனுங்க இருக்காங்க, இப்ப 3வதா நான் ஒருத்தன் ஒன்னும் செய்யாட்டி குறைஞ்சு போயிட மாட்டா. அது வேற, எங்கேயோ இருந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிர்த்த வீட்டில் இருக்கும்போது நம்ம போய் பார்க்கத்தான் செய்யணும். நீ முதல்ல எங்க ஆத்தா கூட சேர்றத நிப்பாட்டு. அவ கூட சேர்ந்து சேர்ந்து அவ புத்தி தான் உனக்கு வருது, கிளவி மாதிரி. காலையில ரெடியாகி என் கூட வர முடியுமா முடியாதா? முடியும் முடியும், முறைக்காத உடனே. அது படுத்து தூங்குங்க. நீ என்ன செய்ய போற? நானும் தூங்கத்தான் போறேன். அப்படின்னா வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே தூங்குவோம். முதல்ல நீங்க பாலை குடிங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வர்றேன். பச்சை பிள்ளை மாதிரி ஒன்னொன்னுக்கும் சொல்லி சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. கிளவி மாதிரி எதுக்கு எடுத்தாலும் வியாக்கியானம் பேசிக்கிட்டே இருக்கா. இந்தாப்பா காப்பியை குடி. மலர் எந்திரிச்சிட்டாளா ஆச்சி? இந்நேரம் வரைக்கும் எந்திக்காம இருப்பா. அவ அப்பதே எந்திரிச்சு ரெடியாகி இந்த வேலை கிளம்பிட்டு இருக்கா. ஏதாவது சொன்னாளா? வாயவே திறக்க மாட்டேங்கிறா. அவ பாட்டுக்கு எந்திரிச்சா குளிச்சா இந்த ரெடியாகி கிளம்பிட்டு இருக்கா. காஃபி டீ ஏதாவது குடிச்சாளா? இனிமே தானே வெளியே வருவா, வந்ததும் கேப்பா. நீ இதை பிடி, நீ இதை குடிச்சுக்கிட்டு நான் அவளுக்கு ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். இந்த வர்றா. முகம் அப்படியே தான் இருக்கு, வாடின மாதிரியே. மலரு, ஏத்தே காப்பி குடிக்கிறியா? இல்ல வேண்டாம், நான் ஸ்டேஷன்ல போய் குடிச்சுக்கிறேன். இங்க பாரு, ஆச்சி போட்டு வச்சிருக்கேன், குடி. எனக்கு வேண்டாம், நான் கிளம்புறேன். மலரு, அன்னை கொண்டு வந்து விடட்டா? வேண்டாம், நான் போய்க்கிடுவேன். இங்க வா, இங்க வந்து உட்காரு. நடுவா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுடா, என்ன பண்ணணும்? அங்க போய் என்னோட ஸ்கூட்டி எடுத்துட்டு வர்றியா? எங்க போய்? நீ ஒரு வீட்ல பொண்ணு கட்டி இருக்கேல, அங்க போய். இது என்ன பேசுற? நீங்க வா. எடுத்துட்டு வருவியா மாட்டியா? இங்க வான்னு சொல்றேன், இங்க வா. என்னன்னு சொல்லு. அதென்ன, நான் பொண்ணு கட்டின வீடு, அது உன் வீடு இல்லையா? நீ வாக்கப்பட்ட வீடு இல்லையா? இங்க பாரு மலரு, மாப்பிள்ளைக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? எது வேணாலும் என்கிட்ட சொல்லு. இல்ல உனக்கும் ஷாலினிக்கும் ஏதாவது பிரச்சனையா? நீ என்ன ஏதுன்னு சொன்னா தான் உட்காந்து பேசி இதை தீர்க்கறதுக்கு உண்டான வழியை பார்க்க முடியும். நீ ஒன்னும் தீர்க்க வேண்டாம், உன் வேலை எதுவும் அதை மட்டும் பாரு. என் வண்டியை போய் எடுத்துட்டு வர முடியுமா முடியாதா? நீ முதல்ல இங்க வந்து என் பக்கத்துல உட்காந்து என்ன ஏதுன்னு சொல்லு. நீ எல்லாம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிடுவேன்னு நினைச்சு உன்கிட்ட என் வண்டியை எடுத்துட்டு வர சொன்னது ஏன் தப்பு தான். போ. கோபாலா, என்னப்பா இப்படி பேசிட்டு போறா? அதான் ஆச்சு, என்னன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. மாப்பிள்ளையும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரு, இவனும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறா. இவங்க 2 பேரும் இப்படி இருந்தா இது என்னன்னு தான் பாக்குறது. ஷாலினி அங்கதானப்பா இருந்தா, அவகிட்ட கேட்க வேண்டியது என்ன பிரச்சனைன்னு. அவகிட்ட என்னத்த போய் கேட்டாலும் அப்படியே சொல்லிடுவா. இப்ப என்னதான் செய்யறது? மாப்பிள்ளை வீட்டுக்கு வேணா போய் பேசிட்டு வருவோமா? இருங்காச்சி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல்ல அங்க மாப்பிள்ளை வீட்டுல என்ன நிலைமை ஏது நிலைமைன்னு தெரிஞ்சுக்கிடுவோம். மாப்பிள்ளை எதுவும் வெளியே வந்தாரா பேசினாரா என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போவோம். சரி கேளு, அத முதல்ல என்னன்னு பாரு. சரி இந்தா, நீ காப்பியை குடி. இப்ப ரிசப்ஷனுக்கு அங்க போய் 2 நாள் தங்கி இருந்தப்ப என் பேத்தி வாழ்ற வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்பட்டு நானே கண்ணு போட்டுட்டேனோ என்னமோப்பா. அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க ஆச்சி, போங்க போய் வேலையை பாருங்க. யாரு கண்ணு பட்டதோ இல்ல என் கண்ணு தான் பட்டதோ என்னன்னு தெரியலையே. ஒன்றும் இல்ல ஆச்சி, புலம்பாதீங்க. நீங்க காஃபி குடிச்சிட்டீங்களா? என்னத்த குடிக்க, ஒன்னும் இறங்க மாட்டேங்குது எனக்கு. இந்தாங்க, நீங்க முதல்ல குடிங்க. இல்லப்பா நீ குடி. சொல்றத கேளுங்க ஆச்சி, இந்தாங்க நீங்க முதல்ல இதை குடிங்க. குடிச்சிட்டு எனக்கு அப்புறமா ஒன்று எடுத்துட்டு வாங்க. நீ குடிப்பா. சொல்றத கேளுங்க ஆச்சி, குடிங்க. நீங்களே நான் சொல்றத கேட்கலன்னா அவ எப்படி கேப்பா? சரி குடு. என்னே, பேத்தி பிள்ளை இல்லாம ஒரு ராப்பொழுது கழிஞ்சிருச்சு. என்னென்ன செய்வோம் இனி மேற்கொண்டு?
என்னத்த செய்ய, அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஒன்றும் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டால. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, அப்படி பேசிட்டாங்கிறதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அவங்களா பேசி தீர்த்துக்கிற வரைக்கும் நம்ம தலையிடாம இருக்கிறதே நல்லதுன்னு தோணுது. கொஞ்ச நாளைக்கு ஆற போட்டு வைப்போம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பிள்ளைகளுமே தெளிவான பிள்ளைங்க தான், சின்ன பிள்ளைங்க கிடையாது. இல்லைண்ணே, இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்குள்ளே ஆளுக்கு ஒரு தசையாக பிரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் பெரிய ஆளுங்கன்னு நம்மளும் இருந்து அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் நல்லாவா இருக்கும்? அது கோமதி, என்ன சண்டைன்னு தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்னு யோசிக்கவாவது செய்யலாம். இங்க என்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குதுல்ல. இவ கருப்பாயும் என்ன ஏதுன்னு வாயை திறக்க மாட்டேங்கிறா. அவன் இருக்கும்போதுதான் இவ்வளவும் நடந்திருக்கு. அவளும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா. என்ன செய்ய? வேற ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டு திறக்க மாட்டேங்கிறான். தூங்கி எந்திரிச்சிட்டானா என்ன ஏதுன்னு ஏதாவது பார்த்தையா? எந்திரிச்சிட்டானே. காலையில் 5 மணிக்கு வாசலில் பால் வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன். மாடியில் பால்கனியில் நின்று எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தான். எந்திரிச்சிட்டானா? அப்ப சரி, வெளியே வருவான். ஆமா, அவன் முகம் எப்படி இருந்தது பார்த்தியா? ஆமாம், நான் கீழே நிற்கிறேன், அவன் மாடியில் நிற்கிறான். இங்கே இருந்து அங்கே பார்க்குற அளவுக்கு கண்ணு என்ன அப்படியா தெரியுது? சரி, வெளியே வர்றானா என்னன்னு பார்ப்போம். எப்படியும் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு கடைக்கு போகிறதுக்குனாலும் வந்து தானே ஆகணும். வரட்டும், பார்ப்போம். நேரங்காலம் எதுவும் சரியில்லையா என்ன ஏதுன்னு ஜாதகத்தை வேணா பார்க்கட்டுமா? ஆமாம், உனக்கு ஒரு வேலை பொழப்பில்லை, பேசாம இரு. ஏத்தா, என்னத்தா காலையிலக்கு டிஃபன் என்ன பண்ண? என்னத்தையாவது சாப்பிட்டு தானே ஆகணும். என்னத்தையாவது பண்ணு. உன் தம்பி வந்தான்னா அவங்ககிட்ட கேட்டு பண்ணு. தம்பி இன்னும் கதவை திறந்து வரலத்தா. எப்படியும் 6 மணிக்கெல்லாம் வெளியே வந்துருவான் தா. இந்த வந்துட்டான்ல என் பேரன். ஐயா ஐயா கண்ணு, நல்லா தூங்குனியா ஐயா பிள்ளை? நான் வெளியே போயிட்டு வரேன். தம்பி காஃபி போட்டு வச்சிருக்கேன் ஐயா. அத்தை போயிட்டு வரேன். டேய் நில்றா. என்னையா? உன்னே தாண்டா. ஐயா யோ, என்னன்னு கேட்டேன். உங்க அக்கா காபி போட்டு வச்சிருக்கேன்னு சொல்றல்ல, குடிச்சிட்டு போ. நான் வெளியே குடிச்சுக்கிறேன். வெளியே குடிக்க போறியா? எந்த காலண்டா வெளியே போய் காபி டீ குடிச்ச? இது வரைக்கும் அப்படி குடிச்சது இல்ல, இனிமேல் பழகிக்க வேண்டியதான். அடி ராஸ்கல், தோலை உரிச்சு போடுவேன் உரிச்சு. ஒருத்தருக்கு வீட்டுல 2 பொம்பளை எதுக்காக போட்டு கொடுக்கறதுக்கு வெளியே போய் குடிக்க போறானாம்ல. உங்க அக்கா தான் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்றல்ல, குடிச்சிட்டு போ. அத நீ குடி, நான் கிளம்புறேன். டேய் நில்லு, பிச்சிருவேன் பிச்சு. இது என்ன பழக்கம்? நேத்து என்னடா சின்ன பிள்ளை மாதிரி ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டு அம்பிட்டு வேறும் கதவை தொடுறோம் திறக்காம இருந்துகிட்டு இருக்க. சின்ன பிள்ளை மாதிரியா? ஐயோ, எனக்கு நேத்து இருந்த கோவத்துக்கு நான் மட்டும் வெளியே இருந்திருந்தேன்னா இவளை 4 அறை வச்சிருந்திருப்பேன். அப்படி பொம்பளை பிள்ளைய அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டேன். என்னது, அடிச்சிருப்பியா? யார, உங்க அக்காளையா? என்னடா பேச்சு இது? அப்படி இந்த பிள்ளை என்னடா பண்ணா? கட்டி கொடுத்த பிள்ளைய அடிப்பானாம்ல. எங்க இருந்து பேச கத்துக்கிட்ட இப்படி எல்லாம்? என் வாயை கலராம போயிரு, என்னை விட்டு சொல்லிட்டேன். என்ன பேசிட்டு இருக்கான்? இப்படி எல்லாம் பேச மாட்டானே பேரப்பிள்ளை. ஏத்தா பேத்தி, என்ன நடந்தது? உன்னை அடிப்பேன்ட்டு போறான், அவன் அடிக்கிற அளவுக்கு நீ என்ன செஞ்ச? மாப்பிள்ளையும் உன்னையத்தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு, நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? ஏத்தா கோமதி, உனக்கு எதுவும் தெரியுமா? கொஞ்சம் தெரியும்னே, ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியல, கேக்குறேன். இந்தா பாப்பா, என்ன நடந்தது? நீ என்ன பண்ணி வச்ச? எதுக்கு இவன் இப்படி பேசிட்டு போறான்? இவன் பேசிட்டு போறத பார்த்தா மலர் பிள்ளை வீட்டை விட்டு போறதுக்கு நீ தான் காரணமா? அத்தை, மலரை நான் வீட்டை விட்டு போகலன்னு சொல்லல. நேரடியா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னாதான் அப்படி அர்த்தம்னு கிடையாது. வேற என்ன பண்ணுன, என்ன பேசுன? வாயை திறந்து சொல்லு, இல்லன்னா செருல கட்டி 4 அப்பா போயிருவேன். ஐயா, என்ன சொல்லு? நான் மலர்கிட்ட ஒண்ணுமே பேசல, அவளை எதுவுமே திட்டல. தம்பி கிட்ட தான் பேசினேன். தம்பிக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாதியா. 2 பேரும் சந்தோஷமா தான் வெளியே கிளம்பி போனாங்க. வரும்போது அவ கோச்சுக்கிட்டு முன்னாடி வந்தா, தம்பி அவ பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே வந்தான். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ரூமுக்குள்ள போயிட்டாங்க. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல பேகை தூக்கிட்டு அவ வெளியே வந்துட்டா, அப்படியே கிளம்பிட்டா. ஆனா தம்பி அப்போல இருந்து ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. தம்பிக்கிட்ட அவ என்ன பேசுனா, அவகிட்ட தம்பி என்ன பேசுனான்னு எனக்கு தெரியாதியா, நிஜமாவே. அந்த பிள்ளையும் சொல்ல மாட்டேங்குது, இவனும் சொல்ல மாட்டேங்கிறான். வீட்டுல இருந்த உனக்கும் தெரியல. போ போ, கத்தரிக்காய் மலிஞ்சா கடத்தருவுக்கு வந்துதான் ஆகணும். பாத்துக்கிறேன். வீட்டுல பெரிய ஆளுங்கன்னு எதுக்கு இருக்கோம்னே தெரியல எங்களுக்கு.
ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு தான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா அப்ப நாங்க 2 பேரும் எதுக்கு? பேசாம எங்க 2 பேரும் எங்கேயாவது கொண்டு போய் தள்ளிட்டு உங்க இஷ்டத்துக்கு ஆடுங்க. போ உள்ள. என்னே நீங்க ஆத்திரப்படாதீங்கண்ணே, அப்புறம் உங்களுக்கு ப்ரெஷர் ஏதாவது கூடிற போகுது. அப்படி பிரஷர் கூடி போச்சுன்னா போய் சேருவோம். போ. இருந்து என்னத்தை சாதிக்க போறோம்? என்ன என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்காதண்ணே. அப்புறம் என்னத்தான் கோமதி, இப்பதான் சின்னவன் முத்து அவன் இஷ்டத்துக்கு ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்தான். ஒரு வழியா அதை இப்பதான் சரி கட்டி விட்டுருக்கு. அடுத்து பேத்தி கஸ்தூரி அவ ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்தா, அதையும் இப்பதான் சரி கட்டி விட்டுருக்கு. சரி, இவன் பெரியவன், அவனாவது நல்லபடியா சந்தோஷமா இருக்கானேன்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா இப்ப அதுலயும் இடி விழுந்துருச்சு. இல்ல, வீட்டுல நம்ம பெரிய ஆளுகன்னு 2 பேரும் இருக்கோம்ல, ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம கிட்டே வந்து சொல்லணும். அது என்ன தானா வீட்டை விட்டு போறது? அதுவும் நம்ம 2 பேரும் இல்லாத நேரத்துல. அதைத்தான் கேக்குறேன். இப்படி ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா பெரியவங்க நம்ம எதுக்கு இருக்கோம்னு கேக்குறேன். இவன் கருப்பே எப்பவும் பொறுப்பாத்தான் இருப்பான். இப்ப பாரு, நான் கேட்கற கேள்விக்கு நின்று பதில் சொல்லாம போய்கிட்டு இருக்கான். இவனே இந்த வாரத்து வந்தான்னா நான் அரவிந்தனையெல்லாம் நான் என்னன்னு கரசேக்க போறேன்னே தெரியல. வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதை என்ன ஏதுன்னு பார்த்து சரி பண்ணாம அந்த குள்ள நெறி குளிர்காய பாக்குது. வந்து சேர்ந்துருக்கானுங்க ஒவ்வொருத்தனும். சரிண்ணே, நீ கோவப்பட்டு கத்தி இப்ப ஒன்னும் நடக்க போறதில்ல. ஒன்னும் நடக்க போறதில்ல, அதனாலதான் கத்திக்கிட்டு இருக்கேன். ஏத்தா மகமாயி, ஆனா உன்கிட்ட ஒண்ணு காட்டுக்கிறேன். இந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு பாக்குற வரைக்கும் நீயாவது வீட்டுல இரு. உன் ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து ஊர் சுத்த கிளம்பிடாத. கடைசியில எனக்கு ஆப்பா அப்படின்னு நீ எங்கேயும் போகாம இரு. சரி, அப்படின்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகளை இங்க வீட்டுக்கு வர சொல்லு. இருக்கிற டென்ஷனுக்கும் அடிக்கிற வெயிலுக்கும் அவளுகளை பார்த்தாலாவது கொஞ்சம் குழுக்குழுன்னு இருக்கும் எனக்கு. குட் மார்னிங் மதுரை மக்களே. சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சு. வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. காலங்காத்தாலேயே வேக ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எனர்ஜி எல்லாம் சூரியன் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி நமக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு சீக்ரெட் டிப்ஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு மட்டும் சொல்ல போறேன், யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த காலை பொழுத கொஞ்சம் காஃபியோடையும் நிறைய காதலோடையும் ஸ்டார்ட் பண்ண போதும். அது கூடவே நம்ம லட்டு எஃப்எம்ல போடுற குழு குழுன்னு சாங்ஸ் எல்லாம் கேட்கணும். இதெல்லாம் செஞ்சாலே போதும், இந்த சம்மரை ஜம்முன்னு விரட்டி அடிச்சிடலாம். சரி, இந்த கோடை காலத்தோட காலை பொழுத கொஞ்சம் காஃபியோடையும் நிறைய காதலோடையும் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம இணைப்புல வர முதல் நேயர் யாருன்னு பாத்திரலாமா? ஹலோ, வணக்கம் லட்டு எஃப்எம். குட் மார்னிங் வித் காஃபி அண்ட் லவ். குட் மார்னிங் மேம். மேம் குட் மார்னிங். குட் மார்னிங் மேம், நான் பேசுறது கேக்குதா? வழக்கமா இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ட்ரபிள் வந்தா நீங்க தான் எங்ககிட்ட எஃப்எம் சவுண்ட கொஞ்சம் குறைச்சு வைங்கன்னு சொல்லுவீங்க. ஆனா இப்போ நீங்க பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது மேம். குட் மார்னிங் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் கருப்பசாமி மேம், எல்டி காலனில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், இந்த சம்மரை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? அதான் நீங்களே டிப்ஸ் கொடுத்தீங்கல்ல மேம், காலையிலேயே காஃபியோடையும் காதலோடையும் ஸ்டார்ட் பண்ணணும்னு. ஆமா. அதான் மேம், இப்போ என் வீட்டுல காஃபி போட்டு கொடுக்கவும் ஆள் இல்ல, காதலிக்கவும் ஆள் இல்ல. நான் என்ன பண்றது? சரி, ஒரு காஃபி தானே நம்மளே போட்டுக்கலான்னு பார்த்தா கூட சேர்ந்து குடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அட, காஃபி குடிக்கிறதுக்கு தான் ஆள் இல்லன்னு பார்த்தா காதலிக்கவும் ஆள் இல்ல. என்ன மேம் பண்றது? சரிதான், ரொம்ப குறும்புக்கார நேயரா தான் இருப்பீங்க போல. அது அப்படித்தான், கூடயே பிறந்தது. இப்போ எனக்கு நானே காஃபி போட்டு குடிச்சு என்ன நானே காதலிக்கிறதெல்லாம் ரொம்ப போர் அடிக்குது மேம். அப்படி எல்லாம் போர் அடிக்க கூடாது சார். உங்களுக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிக்கவே தேவைப்படாத அளவுக்கு உங்க மனசுக்குள்ள உங்க சின்ன வயசு காதலி யாராவது இருப்பாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு, இல்ல நீங்க தேடி கண்டுபிடிக்க கூட தேவையில்லை, உங்க பக்கத்திலே தான் கூட இருப்பாங்க. அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்து அவங்கள காதலிச்சு இந்த சம்மரை ஜாலியா வரட்டுங்க சார். அதானே, ஆர்ஜேக்கு பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும். நம்ம தான் ஜாக்கிரதையா பேசணும் போல. என்ன சார், சத்தத்தையே காணோம். நான் பேசுறது கேக்குதா? கேட்கலன்னா உங்க எஃப்எம் சவுண்ட கொஞ்சம் குறைச்சு வைங்களேன். அதெல்லாம் கேக்குது மேம். கேக்குதா? சரி, அப்ப நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்க. சம்மரை ஜாலியா சமாளிச்சிடலாம். சரி, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? பாட்டுன்னா பாட்டு கேட்கலாம் மேம், எனக்கு இன்னொரு கேட்கணும். கேளுங்க சார், நீங்க என்ன கேட்டாலும் அதுக்கு தக்க பதில் கிடைக்கும். ஆஹா, சரி மேம். காணாமல் போனவர்களை பற்றிய அறிவிப்பெல்லாம் உங்க எஃப்எம்ல கொடுப்பீங்களா? அந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் இப்ப நம்ம எஃப்எம்ல கிடையாது சார். இல்ல மேம், ஒரு தடவை உங்க ஏரியாவில் பிள்ளையாரெல்லாம் காணா போச்சுன்னு சொல்லி எஃப்எம்ல சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி இப்போ நான் கேட்டா எதுவும் சொல்ல மாட்டீங்களா என்ன? சுத்தம், அப்போல இருந்தே எஃப்எம் கேட்டுட்டு தான் இருக்காரா? ஆனாலும் இந்த மனுஷங்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் பேசணும்.
சொல்லுங்க மேம். அப்போ உங்க ஏரியாவில் இருக்கிற பிள்ளையார் சிலை காணா போச்சுன்னு எல்லாம் எஃப்எம்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. யாராவது எங்கேயாவது பார்த்தா எஃப்எம்ல வந்து தகவல் சொல்லுங்கன்னு. நீங்க எஃப்எம்ல ஆர்ஜேவா வேலை பாக்குறீங்கன்னா நீங்க அப்படி சொல்லலாம். அதே எஃப்எம் டெய்லி கேட்கற நாங்கன்னா அந்த மாதிரி சொல்லக்கூடாதா? நீங்க கூட எஃப்எம்ல 2 ப்ரோக்ராம் தான் பண்றீங்க. ஆனா நாங்க எல்லா ப்ரோக்ராமும் கேட்கறோம். அப்போ எங்களுக்கு அந்த சலுகை எல்லாம் கிடையாதா? ச்சே, இந்த மனுஷங்கிட்ட கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பேசணும்னு இல்லை. சரிங்க சார், நீங்களும் தாராளமா சொல்லலாம். சொல்லுங்க சொல்லுங்க சார், யாராவது காணா போயிட்டாங்களா? அது மேம். தயங்காம சொல்லுங்க சார், யாராவது காணா போயிட்டாங்களா? இல்ல மேம். இல்லையா? அப்படின்னா வயசு கோளாறுல உங்க மனசு எதுவும் காணா போச்சா? தொலைச்சிட்டீங்களா? இல்ல மேம், அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா தான் இருக்கு. ஆ, அப்புறம் அதுவும் இல்லைன்னா வேற என்ன சார் காணா போச்சு? ஏதாவது பொருள் காணாம போச்சா? ஆமா மேம். என்ன காணா போச்சு சொல்லுங்க. அது அது வந்து மேம், என்னோட பீரோவில் இருந்த என்னோட 2 வேட்டியை காணோம். எப்படி காணா போனதுன்னே தெரியல மேம். மேம் மேம் கேக்குதா? ஆ, கேக்குது. துவைச்சு காய போட்டிருக்கும் போது காத்துல பறந்து போயிருக்கும் சார். கிளிப்பு குத்தாம இருந்திருப்பீங்க. இல்ல மேம், துவைச்சு காய வச்சு அயன் பண்ணி மடிச்சு பீரோக்குள்ள வச்ச வேட்டி மேம். அது எப்படி காத்துல பறந்து போகும்? அதுவும் இல்லாம இதென்ன ஆடி மாசமா காத்தடிச்சு வேட்டியெல்லாம் பறந்து போறதுக்கு? என் வேட்டியை மட்டும் பர்டிகுலரா திருடிட்டு போயிருக்காங்கன்னா அவங்க சம்திங் ஸ்பெஷல் திருடனா தான் இருக்கணும். திருடனா திருடியான்னு தெரியல மேம். மேம், லட்டு எஃப்எம் இந்த ப்ரோக்ராம் மூலமா நான் என் வேட்டியை திருட்டிட்டு போனவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாமா? கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இங்க பாருங்க, யார் என் வேட்டியை திருடிட்டு போயிருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்க எதுக்காக என் வேட்டியை திருடுனீங்களோ எனக்கு தெரியாது. என் ஞாபகார்த்தமா வச்சுக்கிறதுக்காக திருடுனீங்களோ இல்ல உங்க வீட்டுல இட்லியை வைக்கிறதுக்கு துணி இல்லைன்னு நினைச்சு திருடுனீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், என் வீட்டுல திருடுறதுக்கு அரிய வகை பொருளான என் மனசு இருக்கு. அதுக்கும் மேல நானும் இருக்கேன். என்னையும் என் மனசையும் விட்டுட்டு என் வேட்டியை மட்டும் எடுத்துட்டு போயிருக்கீங்கன்னா உங்களை விட முட்டாள் வேற யாருமே இல்லை. இதனால உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒழுங்கு மரியாதையா எடுத்துட்டு போன என்னோட 2 வேட்டியை திருப்பி கொடுத்துட்டு அதுக்கு பதிலா என்னோட மனசையோ இல்ல என்னையோ திருடிட்டு போங்க. திருடு போறதுக்கு நானும் என் மனசும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் மேம், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ நீங்க என்ன பாட்டு போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. நீங்க என்ன பாட்டு போட்டாலும் சரி, அந்த பாட்டை என் வேட்டையை திருடிட்டு போனவங்களுக்கு நான் டெடிகேட் பண்றேன்.